ஓம் சாந்தி. இன்றைய நாளை முடித்த நான் இந்த இரவு பொழுதில் என் முழு நாளை பற்றி நானே சோதித்து பார்த்து எந்த ஒரு மாற்றத்தை நாளை கொண்டு வரலாம் என உணர்ந்து அமைதியான நிலையில் என் உறக்கத்திற்கு செல்லுவதற்காக இந்த சில நிமிடங்களை உபயோகிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா, அழிவற்ற சைத்தன்யமான சக்தி. நான் ஒளிப்புள்ளியாக இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காட்சியை என் மனத்திரையில் காண்கிறேன். என் மனத்திரையில் என்னுடைய உடல் மறைந்து ஒரே ஒரு ஒளி புள்ளி மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். இன்றைய நாள் முழுதும் நடந்த காட்சிகளை மீண்டும் என் மனத்திரையில் காணுகிறேன். இன்றைய நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை காட்சிகளாக என் மனத்திரையில் காண்கிறேன். காலை தியானத்திற்கு பிறகு பாசிட்டிவான நிலையில் என் நாளை துவக்கினேன். பல பேரை சந்தித்தேன். பல விஷயங்களை கையாண்டேன். அங்கெல்லாம் ஆத்ம என்ற உணர்வில் இருந்து நான் அந்த பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அனைவரையும் ஆத்மா என்ற உணர்வில் இருந்து அணுகும் பொழுது என்னுடைய பிரச்சனைகளை சரியாகவே கையாண்டிருக்கிறேன். அதனால் எனக்கும் அமைதி கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறேன். நான் இருக்கும் இடமே அமைதியாக இருந்திருக்கிறது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் நான் அந்த நேரத்தில் ஆத்ம நிலையில் முழுமையாக இல்லாததனாலும் சில விஷயங்கள் மனதிற்கு பிடிக்காத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் உணர்ந்திருக்கிறேன். இத்தகைய விஷயங்கள் நாளை மீண்டும் இதுபோல் நடக்குமானால் அந்த விஷயங்களை இன்றைய பொழுதுபோல் ஹேண்டில் பண்ணாமல் ஆத்ம உணர்வில் இருந்து அதை சந்தித்தால் எப்படி கையாளுவேன் என இப்பொழுதே சிந்தித்து பார்க்கிறேன். உதாரணத்திற்கு, ஒருவர் என்னை தரக்குறைவாகவோ என் உடலை பற்றியோ அல்லது என்னுடைய மற்ற விஷயங்களை பற்றியோ தரக்குறைவாக பேசும்பொழுது எனக்கு கோபம் ஏற்பட்டது. மனது ஒரு துக்கமும் ஏற்பட்டது. ஆனால் நான் ஆத்மா, அமைதி சொரூபமானவன், மகிழ்ச்சி சொரூபமானவன் என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் என் மகிழ்ச்சியை இழந்ததற்கு காரணம் நான் என்னை ஆத்மா என உணராமல் உடல் என உணர்ந்ததால் அவர்கள் கூறும் வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அதனால் துக்கப்பட்டேன். ஆனால் உண்மையில் நான் உடல் அல்ல, ஆத்மா.
அவர்கள் என் உடலின் நிறத்தை குறை கூறினார்கள், என் உடலின் அமைப்பை குறை கூறினார்கள், நான் சார்ந்த பிரிவை பற்றி குறை கூறினார்கள். ஆனால் நான் ஆத்மா. இந்த நிறம், ஜாதி, மதம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி. இவையெல்லாம் என்னை குறிக்காது. நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய்மையான சக்தி நிறைந்த அமைதியான ஆத்மா என்ற உண்மையை புரிந்து கொண்டேன். இத்தகைய வார்த்தைகள் என்னை பாதிக்காது என்ற உண்மையையும் புரிந்து கொண்டேன். நான் உடல் அல்ல, உடலற்ற ஆத்மா. அதனால் உடல் சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னுடையதல்ல என்று உணரும் பொழுது அவை என்னை பாதிப்பதில்லை. இந்த அணுகுமுறையை நாளை அந்த காட்சி நடக்கும் பொழுதே இதை உபயோகிப்பேன். இதன் மூலம் மற்றவர்கள் எதை கூறினாலும் கோபப்படாமல், அதே நேரத்தில் அதை என் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல், இது என்னை பற்றிய விஷயம் அல்ல என்று உணர்ந்து தொடர்ந்து நான் அமைதியாக இருப்பேன். அறியாமையில் அவர்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நானும் இவ்வாறு இதற்கு முன் பலமுறை செயல்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது. நான் இந்த உடல் அல்ல, மற்றவர்களும் உடல் அல்ல, அனைவரும் ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையான ஆத்மாக்கள், அமைதியான ஆத்மாக்கள். ஆத்ம லோகத்தில் இருக்கும் பொழுது அனைவரும் பரிசுத்தமான ஆத்மாக்கள். கீழே வந்து இந்த உடலை எடுத்து நடிக்கும் பொழுதே அவரவர்களின் தரம் குறைகிறது. அவர்களின் இன்றைய நிலையை பார்க்காமல் ஆரம்பத்தில் அனைவரும் தூய்மையான ஆத்மாக்கள் என்ற ஒரிஜினல் நிலையை அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது கோபம் ஏற்படாமல், வெறுப்பு ஏற்படாமல், இரக்கமே ஏற்படுகிறது. தன்னுடைய ஒரிஜினல் நிலையை மறந்து அறியாமையில் பேசுகிறார்கள் என உணரும் பொழுது அவர்கள் மீது இரக்கமே ஏற்படுகிறது. இவ்வாறு அவர்களுக்கும் நான் நல்ல எண்ணங்களை, குட் விஷஸ் கொடுக்கிறேன். அவர்களும் வெகு சீக்கிரம் தன்னை சரியாக உணர்ந்து இந்த தவறான அணுகுமுறையிலிருந்து விலகட்டும் என மனதார வாழ்த்துகிறேன். இப்படி இன்றைய நாள் முழுவதில் இருந்தும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாசிட்டிவான உணர்வுகளை கொடுத்து அவர்களால் ஏற்பட்ட தவறுகளுக்கும் அவர்களை மன்னித்து அவர்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் என்ற உணர்வுடன் என் நாளை முடிக்கிறேன். யார் மீதும் வெறுப்பு இல்லாமல், இந்த நாள் நடந்த விஷயங்களில் குறைகள் எதையும் மனதில் வைக்காமல், இன்று நடக்காத விஷயம் கூட நாளை சரியான நேரத்தில் நடைபெறும் என்ற நம்பிக்கையுடன் என் மனதில் எந்த ஒரு அசாந்தியும் இல்லாமல், எந்த ஒரு துக்கத்தின் அடையாளம் கூட இல்லாமல் இன்றைய நாள் இனிய நாளாக நல்லபடியாக கழிந்தது.
பல விஷயங்கள் நான் எதிர்பார்த்தபடி நடந்தது. சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காவிடனும் அது எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. மேலும் அது சரியான நேரத்தில் நல்லபடியாக முடியும் என்று இந்த வாழ்க்கை நாடகத்தில் நம்பிக்கை வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இத்தகைய ஞானத்தை கொடுத்த என்னுடைய தந்தை பரம்பிதா பரம் ஆத்மாவிற்கு நன்றி கூறுகிறேன். அவருக்கு குட் நைட் கூறுகிறேன். அமைதியான உணர்வுடன் இன்றைய நாளில் ஓய்வில் செல்லுகிறேன். உடலுக்கும் அமைதி, ஆத்மா எனக்கும் அமைதி என்ற உணர்வுடன் உறக்கத்திற்கு செல்லுகிறேன்.